கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் தனியார் பள்ளியில் மர்மமான முறையில் உயிரிழந்த மாணவி ஸ்ரீமதியின் தாய் செல்வி ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தாமோதரன் இணைகிறார். வணக்கம் தாமோதரன், மேலும் விவரம். வணக்கம் ஸ்ரீமதி. வணக்கம் தேசி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி விக்கிரவாண்டியின் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலானது தற்பொழுது ஜூலை 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக வேட்புமனுக்கள் 14ஆம் தேதி தொடங்கப்பட்டு தற்பொழுது வரை வேட்புமனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. இதுவரை 7 வேட்புமனுக்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது அரசியல் கட்சிகள், முக்கிய அரசியல் கட்சிகள் திமுக உள்ளிட்ட பாமக உள்ளிட்ட கட்சிகள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இதில் அதிமுகவினர் போட்டியிடவில்லை என அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் திமுக உள்ளிட்ட பாமக உள்ளிட்ட வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சுயேட்சை வேட்பாளராக ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சக்தி மெட்ரிக் கனியாமூர் சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உயிரிழந்த ஸ்ரீமதியின் தாயார் செல்வி அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக தானும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் எடுத்து அவர் இந்த இடைத்தேர்தலில் தானும் போட்டியிட உள்ளதாகவும் தற்போது தகவலை நமக்கு தெரிவித்துள்ளார். அதற்கான பணியையும் அவர் மேற்கொண்டுள்ளார். இந்த தகவலானது அவர் அடுத்த கட்டமாக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தனது இடத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அதற்கான பணியையும் மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இந்த பரபரப்பான விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சூழ்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பல கட்சிகள் போட்டியிட உள்ளன. பார்த்தீர்கள் என்றால் திமுக, பாமக உள்ளிட்டவர்களிடையே கடும் போட்டி நிலையில் வருகிறது. இவர்கள் பிரச்சாரத்தை தீவிரமாக சூடுபிடிக்கும் நிலையில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரும் நிலையில் கனியாமூர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உயிரிழந்த ஸ்ரீமதியின் தாயாரும் தற்போது சுயேட்சை வேட்பாளராக இங்கு களமிறங்கி உள்ளது. விழுப்புரம் விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.